ஆனா இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களுக்கு பொறுப்பேற்ற அன்பில் மகேஷ் பொய்யாமலே பதவியில் இதுக்கு முன்னால் பாலியல் பிரச்சனைகள் குறித்து நீண்ட விளக்கமான என்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன் கையில் வைத்திருக்கின்ற சட்டம் ஒழுங்கின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மோடி கிடையாது, கெட் அவுட் மோடி தான் சொல்லணும் அப்படிங்கிறாரு. மோடி கிடையாது, கெட் அவுட் மோடி. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் 3ஆம் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யார் கெட் அவுட் என்பதனை இந்திய தேசிய மக்கள் தீர்மானித்து நல்ல விடையை தந்திருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய இதயத்தில் இருந்த மனசுமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய வாதம் உணர்வுபூர்வமான வாதமாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அது ஒரு மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன் அவர்கள் மூத்த நிர்வாகி, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வரை கழகம் எடுத்த அத்தனை நடவடிக்கைகளுக்கும் தான் விசுவாசமிக்க கழகத்தினுடைய தொண்டன் தலைவன் என்ற நிலையில் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். ஏனென்று சொன்னால் நானும் அவரும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன அத்தனை பணிகளையும் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் பயணித்து பணியாற்றி இருக்கிறோம். அதில் எந்தவித வெறுப்புக்கும் இல்லாமல் கட்சிக்கானுடைய பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல தலைவராகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். அதைத்தானே நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய சக்திகள், தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார். இன்றைக்கு தொண்டர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார். 3ஆம் முறையாக ஆண்ட கட்சியை மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்று தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. 234 தொகுதிகளிலும் இரட்டை இலச்சினத்தை போட்டியிடச் செய்து அதில் வெற்றி கண்டவர் இதேதும் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். கழகம் பிரிந்திருந்த நேரத்தில் மீண்டும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்கினார்கள். மீண்டும் அவர்களே ஒற்றை தலைமை வேண்டும் என்று பலவந்தமாக எதேச்சாரமாக கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லிய காரணம், ஒற்றை தலைமை இருந்தால் வருகின்ற அனைத்து தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை திரு பழனிசாமி அவர்கள் வெற்றியடை செய்வார்கள் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தலைமையேற்ற ஒற்றை தலைமை, அவர் தலைமையேற்றதுக்கு பின்னால் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற, சட்டமன்ற, ஊரக, உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் அத்தனையுமே தோல்வியை கண்டிருக்கிறது. ஆக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், தொண்டர்கள் இப்பொழுது மிகப்பெரிய மனவருத்தத்தில் இருக்கிறார்கள். இணைந்து செயல்பட்டால் உண்டு வாழ்வு என்ற நிலையில் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக மும்மொழி கொள்கை கேள்வியே தப்பா இருக்கு. ஏங்க கேள்வியே தப்பா இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் சட்டமன்றத்திலேயே இருமொழி கொள்கைதான் தமிழக மக்களுடைய உயிர்மூச்சாக இருக்கின்ற தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார். நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட இருமொழி கொள்கையை பற்றி நீண்ட விளக்கத்தை சட்டமன்றத்தில் தந்திருக்கிறேன். ஆகவே தமிழக மக்கள் இருமொழி கொள்கைதான் அவர்கள் முழுமூச்சாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து புதிதாக ஒரு பிரச்சனையை எழுப்ப வேண்டாம் என்று நான் அனைத்து தலைவர்கள் கேட்டுக்கொண்டேன். நேத்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறை நிதி ஒதுக்குற மாதிரி பேசிட்டாரு. ஒன்றிய கல்வி அவர் சொன்னது பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கின்ற இது முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை. 1965 மிகப்பெரிய ஒரு மொழி போராட்டம் நடைபெற்ற பொழுது அதற்கு தீர்வு காண்பதற்குத்தான் அப்பொழுது மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த அரசு
உறுதிமொழி தந்தார்கள். தமிழக மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம்தான் பொதுமொழியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கு அன்றைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட உறுதிமொழி இன்று வரை நீடித்திருக்கிறது. தொடர்ந்து நீடித்தால் தமிழக மக்களுக்கு நல்லது கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசினுடைய நிதி அனைத்து மாநிலங்களுக்கும் பரவலாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடியார் வந்து பிஜேபியோட கூட்டணி பண்ண வைக்க மாட்டேன்னு பிஜேபி கூட்டணி அதிமுக ஒன்றிணைந்த கூட்டணி தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் ஒரு ஜனநாயக கூட்டணியை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கி தனக்கு பக்கத்தில் வலது புறத்திலே அவரை உட்கார வைத்திருந்தார். நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. நாள் கழித்து அவருக்கு என்ன வந்தது என்று தெரியவில்லை. தேசிய கூட்டணியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதனுடைய விளைவை இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய மகன் ஜெயபிரதீப் வந்து திமுக சமூக வலைதளங்கள் பேரறிஞர் அண்ணாவே காங்கிரஸை பாராட்டி இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் காங்கிரஸை பாராட்டி எதிர்கட்சியா இருக்கிறார். அம்மா அவர்களும் சில நேரங்கள் சிதம்பரத்தை கூட பாராட்டி இருப்பார்கள். ஆக நல்ல கருத்துக்களை சொல்லுவதை பாராட்டுவதை தப்பு இல்லை. நீங்களும் அது போன்ற குணம் கொண்டவர் ஜெயக்குமார் ஐயா, ஜெயக்குமார் மற்றவங்களுக்கு இதுல சொல்ல ஒரு படத்துல சிரிப்பு போலீஸ் சொல்லி இவர்களெல்லாம் சிரிப்பு அரசியல்வாதி.